ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்த ஒரு லைவ் ட்ரேடை பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இப்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2300 ரூபா அரௌண்டு வந்து ஒரு ப்ராஃபிட் போயிட்டுருக்கு. இது வந்து நேற்று எடுத்த ட்ரேடு. நான் அதிகமாக வந்து ஷார்ட் டேர்ம் ட்ரேடு எடுக்கிறது கிடையாது. இந்த ட்ரேட் எடுத்ததுக்கான ரீசன், எப்போது ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது அப்படின்னா நம்ம நோட் பண்ணோம் அப்படின்னா நான் அந்த ட்ரேட் எடுப்பேன். ஆனால் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து நம்ம ஸ்டாக்கில் தான் நம்ம வந்து பை பண்ணுவோம். அது உங்களுக்கே தெரியும், நிறையா நான் சொல்லியிருக்கேன். ஸோ பிகினருக்கு நான் கொடுக்கக்கூடிய டிப்ஸ் என்ன, அட்வைஸ் என்ன, ஸ்டாக் மார்க்கெட்டை நான் லேர்ன் பண்ணுங்க, ப்ராப்பராக கற்றுக்கணும், ஒரு பணத்தை சேஃபாக இன்வெஸ்ட் பண்ணணும், ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அதுக்கு நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய டிப்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்கள் இன்வெஸ்டிங்கை லேர்ன் பண்ணுங்கள். இன்வெஸ்டிங், பேசிக் ஆஃப் எக்கனாமிக்ஸ் எல்லாமே அதை லேர்ன் பண்ணுங்கள். அதுக்கும் ட்ரேடிங்க்கும் என்ன சம்மந்தம்னு நீங்கள் கேட்கலாம். முதல்ல அதை லேர்ன் பண்ணுங்கள். நான் சொல்கிறத நீங்கள் நம்புனீங்க அப்படின்னா நீங்கள் அதை முதல்ல லேர்ன் பண்ணுங்கள். லேர்ன் பண்ணிவிட்டு உங்களுடைய பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி ரிட்டர்ன் கொண்டு வர அளவுக்கு உங்களால் முடியுமா அப்படிங்கிற விஷயத்தை ஃபஸ்ட்டு அச்சீவ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரேடிங் வந்து லேர்ன் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் தெரியும், ரெண்டுக்குள்ள கனெக்ஷன்ஸும் தெரியும். அது வரைக்கும் நான் சொல்கிறது வந்து உங்களுக்கு புரியாமல் கூட போகலாம் பிகினர்ஸுக்கு. ஸோ அதனால் அந்த விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ இந்த ட்ரேடு வந்து நம்ம எப்படி எடுத்தோன்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு சிம்பிளான ப்ரைஸ் ஆக்ஷன் பேஸ்டு ட்ரேட் தான். இப்போ இது வந்து நிஃப்டியில் மட்டும்தான் ஒர்க் ஆகும், மற்றதில் ஒர்க் ஆகாது. இதே ஸ்ட்ராட்டஜியை வந்து நம்ம மற்றதில் பண்ணிங்க அப்படின்னா ஆக்சுவலாக இது ஒர்க் ஆகும்னு சொல்லுவாங்க. மற்ற ஸ்ட்ராட்டஜியில் மற்றதில் ஒர்க் ஆகும்னு சொல்லுவாங்க எல்லா அசட்லேயும். ஆனால் அது வந்து நேச்சர் ஆஃப் அசட் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்குது. நேச்சர் ஆஃப் அசட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத வந்து நான் நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு அசட்டுக்கும் ஒரு நேச்சர் இருக்குது. அதில் யார் பார்ட்டிசிபேட் பண்ணுறா, யார் இன்வெஸ்ட் பண்ணுறா, மெயின் பிளேயர்ஸ் யார் அந்த அசட்டில் அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த அசட்டுடைய மூவ்மெண்ட் இருக்கும். அதை பொறுத்து தான் நம்ம ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த நிஃப்டி 50 சார்ட்டில் நேற்றே நான் அந்த ட்ரேட் எடுத்துட்டேன். நேற்றே நான் ப்ராஃபிட்டில் தான் இருந்தது. அதாவது எப்போ எடுத்தேன்னா கரெக்டாக இந்த ரெட் கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரெட் கேண்டிலில் நான் எடுத்திருக்கேன். சரிங்களா, இந்த இடத்துல நான் இந்த கேண்டிலில் இந்த இடத்துல ட்ரேட் எடுத்திருக்கேன். நான் ட்ரேட் எடுத்த அடுத்த ஒரு 1 hour 30 minutes பார்த்தீங்கன்னா நேற்றே வந்து நான் எடுத்ததுக்கு அப்புறமாவே மார்க்கெட் வந்து பயங்கரமாக மூவ் ஆச்சு. அது காரணம் என்ன, சிம்பிள் ரீசன், சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோன். இதுக்கு பேர் வந்து இந்த ஜோன் நான் போட்டுக்கிற பாக்ஸ் மாதிரி இருக்கிற ஜோன்லாம் வந்து பார்த்திங்கன்னா டிமாண்ட் ஜோன். இந்த டிமாண்ட் ஜோனுக்குள்ளே மார்க்கெட் வரும்போது, மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் இருந்துச்சு அப்படின்னா டிமாண்ட் ஜோனுக்குள்ளே மார்க்கெட் வரும்போது எகெயின் வந்து மார்க்கெட் பையிங் பொசிஷனுக்கு வந்துடும். அப்படிங்கிறது வந்து ஒரு ப்ரைஸ் ஆக்ஷனில் மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம், ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ட்ரேடருக்கு தெரிஞ்ச விஷயம். அதனால் இது ஒரு சிம்பிளான ட்ரேடு. அதே சமயத்தில் வந்து மார்க்கெட் வந்து டாப் லைனில் ஆல் டைம் ஹை, அந்த அதாவது பிரேக் அவுட் சுச்சுவேஷன் இருக்கிறதுனால பிரேக் அவுட் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அது இன்றைக்கி வந்து பிரேக் அவுட் ஆயிடுச்சு. அதனால் நம்ம இந்த பார்க்குற இந்த ப்ராஃபிட் அப்படிங்கிறது வந்துட்டுருக்கு. ஸோ இப்போ இந்த ப்ராஃபிட்டை வந்து நான் ஏன் வந்து நான் வந்து ட்ரேட் எடுக்கிறது இல்லை, ஷார்ட் டேர்ம் ட்ரேட் இந்த மாதிரி ட்ரேட் எடுக்கிறது இல்லைன்னா, இப்போ இது நான் வாட்ச் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் கிடையாது. ஓகேங்களா, நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா கேபிட்டலை வந்து பெரிய அமௌண்ட்டு பூரா இன்வெஸ்ட் பண்ணிடுவேன். அப்போ வந்து ஸ்டாக்ஸை நான் பை பண்ணுவேன். அதை நான் வாட்ச் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து 1 நாள் 2 நாளோட கூட நான் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணாமல் கூட இருப்பேன், வாட்ச் பண்ணாமல் கூட இருப்பேன். ஏன்னா எனக்கு அது தெரியும் என்ன நடக்கும் அப்படிங்கிறது. இப்போ ட்ரேட் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் நம்ம கட் பண்ணுறதுக்காக நம்ம வாட்ச் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான சுச்சுவேஷன் இருக்கிறதுனால எனக்கு அந்த டைம் இருக்காது. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஏன் அந்த டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து திரும்பி அதையே சொல்கிறது வந்து நல்லா இருக்காது, போர் அடிச்சிடும். அதனால் வந்து அந்த விஷயத்தை நான் ஸ்கிப் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோன் அப்படின்னா என்னங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த ட்ரேடை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்னென்னலாம் லேர்ன் பண்ண அப்படின்னா, வாட் இஸ் சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோன், பேசிக் ட்ரெண்ட் லைனு, பேசிக் வந்து ப்ரைஸ் ஆக்ஷன், மார்க்கெட் ஸ்ட்ரக்சரு. இதை வந்து எஸ்எம்சி கான்செப்ட், அதாவது ஸ்மார்ட் மணி கான்செப்ட்னு கூட சொல்லுவாங்க. அதாவது பேர் வேறு, ஆனால் எல்லாமே கடைசியில் பார்த்திங்கன்னா ப்ரைஸ் ஆக்ஷன் தான். ஸோ இது வந்து நிஃப்டியில் ஈஸியாக ஒர்க் ஆகும். இந்த மாதிரியான மெத்தட் வந்து ரொம்ப நிஃப்டியில் ஒர்க் ஆகும். ஏன்னா நிஃப்டியுடைய நேச்சர் ஆஃப் அசட் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அந்த நேச்சர் வந்து இதுக்கு பொருந்தும். அதனால தான் இந்த சைடு எடுத்திருக்கோம். இன்னொரு டிப்ஸ் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, இது வந்து ஆப்ஷனில் நம்ம எடுத்துருக்கக்கூடிய டிப்ஸு, ட்ரேடு. ஆனால் ஆப்ஷனுங்கிறத பற்றி நான் கேரே பண்ணி கிடையாது. காரணம் என்னென்னா, ஆப்ஷன்ஸில் நம்ம ட்ரேடு பண்ணாலும் கூட நம்ம அண்டர்லைங் அசட்டு நிஃப்டி தான். நிஃப்டியுடைய மூமெண்ட்டு தான் ஆப்ஷன்ஸுடைய மூமெண்ட்டு. அதாவது நிஃப்டியை நம்ம டேரெக்டாக ட்ரேட் பண்ண முடியாது. ஏன்னா அது ஒரு குறியீட்டு எண், அவ்வளோதான். அது ஒரு நம்பர். சரிங்களா, அந்த நம்பர் வந்து எதுலேருந்து வந்ததுன்னா அந்த நிஃப்டி 50 50 கம்பெனிலேருந்து அது டோட்டல் மார்க்கெட் கேபிடலைசேஷன், ஃப்ரீ ஃப்ளோட் மார்க்கெட் கேபிடலைசேஷன்லேருந்து வருது. இப்போது அதிலிருந்து நம்ம எடுக்கவும் முடியாது அதிலேருந்து ட்ரேட். அப்போ அதுக்கு நம்ம ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டில் போய் நம்ம ஆப்ஷன்ஸில் நம்ம வந்து ட்ரேட் எடுக்கலாம். ஆப்ஷன்ஸை தான் நம்ம ட்ரேட் எடுக்கலாம். அதாவது கிட்டத்தட்ட கான்ட்ராக்டை நம்ம பை பண்ணுறோம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு நிலத்தை நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா அந்த நிலத்தை வந்து நம்ம
இப்போ எடுத்து பாக்கெட்லலாம் போட்டு போக முடியாது. அதுக்கு ஒரு அக்ரிமெண்ட் கொடுப்போம் இல்லையா? இந்த நிலத்தை நான் இந்த இடத்துல கரையம் பண்ணியிருக்கேன்னு சொல்லி அந்த அக்ரிமெண்ட்டில் எல்லா டீட்டெயில்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்கோம். அது கவர்மெண்ட்டில் ரெஜிஸ்டர் ஆகிருக்கும். ஸோ அந்த அக்ரிமெண்ட்டை வாங்கினாலே அந்த நிலத்தை வாங்கினதுக்கு சமமே தவிர அந்த நிலத்தை எடுத்துகிட்டு போக முடியாது. அந்த மாதிரி இந்த நிஃப்டி அப்படிங்கிறது அண்டர்லையிங் அசட்டு, ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு, ட்ரேடிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டு. இது மெயினாக ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறது ஒரு இன்சூரன்ஸ் போடுறது தான். சரிங்களா? இதை பற்றி நான் டீட்டெயில்டாக நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்கேன். பெரிய வீடியோ 1 hour 2 hours எக்ஸ்ப்ளனேஷன்லாம் நான் நம்ம சேனல்லே கொடுத்துருக்கேன். அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதனால் அதை திருப்பி சொல்லும்போது உங்களுக்கு யூஸ் இருக்காது. அதனால் ஆப்ஷன்ஸில் நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது அண்டர்லையிங் அசட்டுடைய பிஹேவியர் தான் நம்ம பார்க்கணுமே தவிர ஆப்ஷன்ஸை நம்ம வச்சு நம்ம ட்ரேட் பண்ண முடியாது. ஆப்ஷன்ஸுடைய சார்ட்டை வச்சு நம்ம ட்ரேட் பண்ண முடியாது. அதை வேணால் ஒரு சாம்பிளுக்கு ரெஃபரன்ஸுக்கு நீங்கள் பார்த்துக்கலாம். அதே மாதிரி இப்போது ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிற இஷ்யூ இருக்கும். இந்த ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது ஆப்ஷன்ஸில் நம்ம ட்ரேட் பண்ணும்போது நம்ம அண்டர்லையிங் அசட்டுக்கு தான் ட்ரேட் பண்ணமே தவிர ஆப்ஷன்ஸ் வாலட்டைலாக இருக்கும். அப்போ ப்ராப்பராக ஸ்டாப் லாஸோ ப்ராப்பரான ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் எடுத்துக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஒவ்வொரு குவான்டிட்டி தான் போட்டிருக்கேன். என்னால் 100 குவான்டிட்டி கூட போட முடியும், அதாவது 100 லாட்டு கூட போட முடியும். ஆனால் நான் ஒவ்வொன்று தான் போட்டிருக்கேன். ஏன்னா என்னுடைய ரிஸ்க் என்ன, என்னுடைய தேவை என்னங்கிறது தகுந்த மாதிரி. ஏன்னா ரொம்ப ஈஸி ட்ரேடு இது, அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி மட்டும் எடுத்துருக்கோம். ஸோ இந்த ட்ரேடுடைய ப்ரைஸ் ஆக்ஷன் இதெல்லாம் நான் உங்களுக்கு டீச் பண்ணுறேன். ஆனால் நீங்கள் ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாம் லேர்ன் பண்ணாமல் இதை லேர்ன் பண்ணிங்க அப்படின்னா அது தப்பான ரூட்டு. சீக்கிரமாக காசு சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். அது உங்களை டேஞ்சரில் கொண்டு போய் விடும். அதை நான் சொல்லும்போது புரியாது. மேபி ஃப்யூச்சரில் உங்களுக்கு லாஸ் பண்ணதுக்கப்புறம் புரியலாம். அதனால் கேர்ஃபுல்லாக ப்ராப்பரான வேலை எல்லாத்தையுமே லேர்ன் பண்ணுங்கள். லேர்ன் தான் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் அதில் தான் பண்ணணும்னு நான் சொல்லலை. நீங்கள் லேர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எது வேணும் எல்லாமே லேர்ன் பண்ணுங்கள். ஸ்ட்ராட்டஜி மட்டும் இல்லை, ஸ்ட்ராட்டஜி லேர்ன் பண்ணுறது அப்படிங்கிறது அது லேர்னிங்கே கிடையாது, காப்பி பேஸ்ட். ஒரு ஸ்ட்ராட்டஜி நான் சொல்லித்தரேன், அந்த ஸ்ட்ராட்டஜி அப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா அது வெறும் காப்பி பேஸ்ட், அதுக்கு பேர் லேர்னிங் கிடையாது. ஏன்னா அது எந்த கட்டத்துலையும் உங்களை காப்பாற்றாது. நீங்கள் சுயமாக லேர்ன் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். அதை வச்சு நீங்கள் ஒரு விஷயத்தை உருவாக்க முடியும். நீங்கள் ஸ்கூல் காலேஜஸ் மைண்ட் செட்டில் இருக்கிற மாதிரி காப்பி பேஸ்ட் பண்ணிங்கன்னா, மக்கப் பண்ணிங்கனாலாம் இது ரியல் வேர்ல்டுலலாம் ஒர்க் ஆகாது. ஸோ அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ 2 டிப்ஸ் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இன்னும் ஆப்ஷனுங்கிறது அண்டர்லையிங் அசட்டுடைய மூவ்மெண்ட், நேச்சர் ஆஃப் அசட்டை பொறுத்து தான் நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ண முடியும். எல்லா ஸ்ட்ராட்டஜியும் எல்லா இடத்துலையும் கொண்டு போய் அப்படியே அப்ளை பண்ணிங்கன்னா ஒர்க் ஆகும் நிறைய பேர் சொல்லுவாங்க. அது உங்களுக்கு ஒர்க்கும் ஆகும் ஒரு சில டைம். ஆனால் அது ரைட் மெத்தட் கிடையாது. அந்த நேச்சர் ஆஃப் அசட்டை ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்புறம் அது உங்களுக்கு ஒரு தடவை 2 தடவை ப்ராஃபிட் கொடுத்தாலும் நிறைய தடவை லாஸ் கொடுத்துரும். அதனால் அதை நீங்கள் கவனிச்சிக்கங்க. அதே மாதிரி ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ப்ராப்பராக எடுக்கணும். எல்லா ட்ரேட்லேயும் எல்லா இதுலேயுமே ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ப்ராப்பராக இருக்கணும். ஸோ அதையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ப்ரைஸ் ஆக்ஷனில் நீங்கள் சப்ளை டிமாண்டும் சேர்த்தே கற்றுக்கணும். ட்ரெண்ட் லைன், ட்ரெண்டோடைய சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இது மட்டும் கிடையாது, சப்ளை டிமாண்ட் சேர்த்து நீங்கள் கற்றுக்கணும். ட்ரெண்டுனா என்ன, அந்த ட்ரெண்டை எப்படி நம்ம வச்சு ட்ரேட் பண்ணுறது, சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்னால் என்ன, கேண்டில் ஸ்டிக்ஸ்னால் என்ன, கேண்டில் ஸ்டிக்ஸில் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கேண்டில் ஸ்டிக்ஸ் எப்படி இருக்குது, அதோடைய பிஹேவியர் சைக்காலஜி, அந்த இடத்துல மார்க்கெட்டு என்ன நினைக்குது அதைத்தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம் இந்த பேட்டர்ன்லாம் வச்சு. ஸோ இதெல்லாம் எப்படிங்கிறத நீங்கள் லேர்ன் பண்ணணும். அதெல்லாம் லேர்ன் பண்ணால் தான் ப்ரைஸ் ஆக்ஷன். ஸ்மார்ட் மணி கான்செப்ட் அப்படிங்கிறது இன்ஸ்டியூஷனுடைய பிஹேவியர் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அது ஆக்சுவலாக அது ஒன்றும் கிடையாது. ப்ரைஸ் ஆக்ஷனை இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக எங்கே மாஸ் ஆர்டர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம சேர்த்து பார்க்குறது தான். அது புதுசாக ஸ்மார்ட் மணி கான்செப்ட் அப்படின்னு ஒரு பேர் வச்சுருப்பாங்க. ஆனால் அதெல்லாம் ஒரு பெரிய ஒரு புதுசாக ஏதோ சீக்ரெட்டை சொல்கிற மாதிரி நம்ம எடுத்துக்க வேண்டியதில்லை. அது எல்லாமே ப்ரைஸ் ஆக்ஷனுடைய ஒன் ஆஃப் த பார்ட்டு தான். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.